ஹாய் ஹலோ ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் தான் பேசுகிறேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நிஃப்டி ரெட் கலரில் இருந்தாலுமே நம்ம கொடுத்த ஸ்டாக் எல்லாமே க்ரீனில் தான் இருந்துச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஏன் நான் எப்போவுமே செக் பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் மார்னிங் கொடுக்குற ஸ்டாக் உண்மையிலே ரியாக்ட் ஆகுதான்ற ஒரு டவுட்டில் இருக்கீங்க. ஸோ அதுக்காகவும் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், பாசிட்டிவ் கொடுத்துருந்தேன். ஜிவி ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். எதுவுமே டைரெக்டாக கூகுளில் போட்டு ரிவ்யூ பண்ணுறது தான். ஸோ அதால் பார்த்தாலே தெரியும் 8% மேலே இருந்தது ஓகேங்களா. ஈவன் தோ இந்தியன் மார்க்கெட் இஸ் நெகட்டிவ் இந்த நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் வாட் இஸ் தட் பேங்க் நிஃப்டி இருந்தாலுமே நம்ம ஸ்டாக் குட் பி பாசிட்டிவ் ஓகேங்களா. ஸோ மேபி நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 8% நல்லாவே அட்டைன் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈக்லார் இது பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் மேலே போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்என்டி. ஸோ எல்என்டி ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் மேலே போயிருந்தது. ஸோ இது எல்லாமே 7 மணிக்குள்ளே நம்ம சேனலுக்குள்ளே போஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா அது இருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் வேணும்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 ஸ்டாக்குமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 52 வீக்கை பிரேக் அவுட் அடிச்சதுன்னா அங்கேருந்து மறுபடியும் புல்ரன் ஆக வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களும் 52 வீக்கை பிரேக் அவுட் அடிக்குதுன்னா இந்த இடத்துல ஹையஸ்ட்டை பிரேக் அவுட் அடிக்குதுன்னா அங்கேருந்து மூமெண்டம் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கும் சரிங்களா. ஸோ 3 ஸ்டாக்குமே பாட்டமில் இல்லை, டாப்பில் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ பிரேக் அவுட் எடுக்கும் பட்சத்தில் நல்ல மூமெண்டம் எடுக்கும்ன்றது மார்க்கெட்டோட நம்பிக்கை சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்தராக நம்ம ஸ்டாக்கில் இருக்க எல்லாமே ஏறி இருக்கு. இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் அது நேற்று தான் சொன்ன 67% ஏறிச்சுன்னு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 98% ஹிட் ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், காப்பரோட டிமாண்ட் என்ன ஏன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ டீட்டெயிலாக போடணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டை கொடுங்க. ஒரு 3-4 கமெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி அதுக்காக ஒரு வேலையை செஞ்சு உங்களுக்கு பக்காவாக இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் இல்லாமல் ஷேர்ஸையும் செலக்ட் பண்ணி போஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஒன்லி ஃபார் த எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் ஓகேங்களா. நான் எங்கேயுமே இந்த டார்கெட்டில் பை பண்ணுங்கள் இந்த டார்கெட்டில் செல் பண்ணுங்கன்றதை மென்ஷன் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஐ எம் கிவிங் த ஸ்டாக். அது புல்டன் ஆகும்போது இட் குட் பி வெரி ஹாப்பி ஓகேங்களா. ஒரு 6 இயர்ஸாக நம்ம ஃபீல்டில் இருக்கோம். ஸோ அதால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்போது பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு புரிய வைக்கணுன்றதை ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான் ஓகேங்களா. நன்றி.